Good evening friends. Last classல constraints அதை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க். ஸோ தமிழில் வந்து மாய வேலை தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்கும் டி ஆலமன் பிரின்சிபலும் கன்ஃபார்மாக எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். System of particle at any instant of time which are consistent with the force and constraints. Next, if it goes from one configuration to another, each particle of the system is imagined to be displaced by the infinitesimal vector. That means del of Ri தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா virtual displacement அப்படின்னு சொல்லுவோம். இந்த virtual displacement எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா to distinguish from the actual displacement. ஸோ அதுக்காக தான் இந்த வந்து del of Ri யூஸ் பண்ணுறோம். ஸோ d of Ri which occurs in a time interval dt during which the force and constraints may be changing. அப்போ ஃபோர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த டைம் இன்டர்வல் வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். அந்த டைமில் del of Riங்கிறத ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா டிஸ்டிங்விஷ் ஃப்ரம் த ஆக்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல். நெக்ஸ்ட், when the system is equilibrium the resultant force is 0. இது நம்மளுக்கு தெரியும். எப்பயுமே ஒரு சிஸ்டம் ஈக்லிபிரியமில் இருந்தால் கண்டிப்பாக அதோட ஃபோர்ஸோட வேல்யூ 0. ஸோ இதுவும் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட ஈக்குவேஷன் பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்கோட ஈக்குவேஷன் f dot del of Ri is equal to 0. That means the work done in the virtual work is 0. F of I is equal to Fi of A. It is called the applying force plus F small fi. இது வந்து virtual force. ஸோ அதுதான் வந்து நம்மளோட total force. ஸோ இந்த Fiங்கிற பிளேஸில் இந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா applied force plus virtual force dot del of Ri is equal to 0. So next important one more, the last point, the virtual work done by the force of constraint is 0. So virtual work naave work done by the force of constraint is always 0. So இந்த constraint நம்ம ரெஃபர் பண்ணுற ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளைட் ஃபோர்ஸ். ஸோ இந்த விர்ச்சுவல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு 0வாக இருந்தனால ரிமைனிங் பார்ட் இருக்கிற அப்ளைட் ஃபோர்ஸ் இன்டூ del of Ri ஆல்சோ 0. ஸோ பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் அதோட டெஃபினிஷன், a system of particle is in equilibrium only if the total virtual work of the actual or applied force is 0. ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0 ஆகுது. ஸோ இதான் நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டி ஆலமன் பிரின்சிபல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.